3-4 மாஸ் में उसके स्निग्ध रोए அதாவது 3-4 மாதத்துக்குள்ளலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னிக்த் ரோயே. ரோயே மீன்ஸ் ஹேர், ஸ்னிக்த் மீன்ஸ் வெரி ஸ்மூத். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிற ஹேர். அதே மாதிரி ஜப்பேதார் பூஞ்ச், ஜப்பேதார் மீன்ஸ் ஃப்ளஃபி. ஸோ ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த வாளும். அவர் சஞ்சல் சம்கீலி ஆங்கே, சஞ்சல் சம்கீலி மீன்ஸ் ரொம்ப பளபளப்பாக இருக்கிற அந்த கண்களும். சப்கோ விஸ்மித் கர்னே லகி. ஸோ எல்லாரையும் விஸ்மித், விஸ்மித் மீன்ஸ் ஆச்சரியச்சக்கித். ஸோ எல்லாரையும் ரொம்பவும் ஆச்சரியப்பட வச்சது தான் அதனுடைய அந்த உருவம். हमने उसकी जातिवाचक संज्ञा को व्यक्तिवाचक का रूप दे दिया और इस प्रकार हम उसे घिल्लू कहकर बुलाने लगे. இப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹம்னே உஸ்கி ஜாதிவாச்சக் சங்யா, அதாவது காமன் நவுனாக இருந்திருக்கு இல்லையா. ஸ்குரில் அப்படின்னும் போது அது காமன் நவுனில் வரும். ஸோ காமன் நவுனில் இருந்ததை இப்போ நாங்கள் வந்து வியக்திவியாச்சக் சங்யா, அதாவது ப்ராப்பர் நவுனா. இவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு இவங்க தனியாக ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா கில்லு அப்படின்ற பேரில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. मैंने फूल रखने की एक हल्की ढलिया में रूई बिछाकर उसे थार से खिड़की पर लटका दिया. ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபூல் ரக்னேக்கி ஏக்கு ஹல்கி டலியா, டலியா மீன்ஸ் பேஸ்கெட். ஒரு சின்ன பேஸ்கெட்டில் பூ வைக்கிற ஒரு சின்ன பேஸ்கெட்டில் ரூயி பிஜாக்கர் ஃபுல்லாக அதில் காட்டன் வச்சு உசே தார் சே கிடுக்கி பெரு, தார் மீன்ஸ் ஒயர். ஸோ அதை வந்து ஜன்னலில் ஒரு ஒயர் வச்சு லடுக்காதியா மீன்ஸ் ஹேங் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ஸ்மால் பேஸ்கெட்டை அதுக்கு ஒரு வீடு மாதிரி பண்ணி ஜன்னலில் ஹேங் பண்ணிட்டாங்க. वही 2 वर्ष घिल्लू का घर रहा. वह स्वयं हिलाकर अपने घर में झूलता और अपनी कांच के मनकों सी आंखों से कमरे के भीतर और खिड़की से बाहर ना जाने क्या देखता समझता रहता था, परंतु उसकी समझदारी और कार्यकलाप पर सबको आश्चर्य होता था. ஸோ அவங்க அந்த சின்ன பேஸ்கெட்டை வீடு மாதிரி பண்ணியிருக்காங்களே, அதுவே 2 வருஷத்துக்கு கில்லுவோட வீடு ஆகிடுச்சு. ஸ்வயம் ஹிலாக்கர். ஸோ கில்லு என்ன பண்ணோன்னா, அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்க அந்த வீட்டில் உட்காந்து தன்னைத்தானே ஆட்டிக்கும். ஹிலாக்கர் மீன்ஸ் மூவ் பண்ணிக்கிறது. அப்படியே கர்மே ஜூல்தா, ஜூல்தா மீன்ஸ் ஸ்விங் பண்ணுறது. ஸோ அதோட வீட்டில் உட்காந்து அதுவே வந்து ஸ்விங் பண்ணிக்கும். அவர் அப்படி காஞ்ச்கே மணுக்கோசி ஆங்கும், மணுக்கும் அப்படின்னா பீட்ஸுன்னு அர்த்தம். மணி இருக்கு இல்லையா அது. ஸோ காஞ்ச்கே மணுக்கோசி ஆங்கும் அப்படின்னா வந்து கிளாஸ் மாதிரி, மணியே வந்து கிளாஸ் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்கள் வச்சுட்டு கமரே கே பீத்தர் அவர் கிடுக்கி சே பாகர். ஸோ கமரே மீன்ஸ் அவங்களோட ரூமுக்கு உள்ளேயும், கிடுக்கி சே பாகர் ஸோ ஜன்னலுக்கு வெளியும் நா ஜானே கியா தேக்தா சமஜ்தா ரஹ்தா தா. ஸோ எல்லா இடத்துலையும் என்ன சுற்றி சுற்றி பார்க்கும்னு தெரியாது, அது என்ன புரிஞ்சுக்கும்னு தெரியாது. பரந்து உஸ்கி சமஜ்தாரி அவர் காரியகலாம், ஆனால் அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோ அந்த விஷயமும் அதனுடைய காரியகலாப் மீன்ஸ் ஆக்டிவிட்டி, அது பண்ணுற அந்த சின்ன சின்ன விஷயங்களும் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்த வைக்கிற மாதிரி இருக்கும். जब मैं लिखने बैठती तब अपनी ओर मेरा ध्यान आकर्षित करने की उसे इतनी तीव्र इच्छा होती थी कि उसने एक अच्छा उपाय खोज निकाला. எப்பெல்லாம் லேக்கக் வந்து எழுத உட்காடுறாங்களோ அப்போ மேரா தியான் ஆக்கர்ஷித் கர்னே, ஆக்கர்ஷித் மீன்ஸ் அட்ராக்டிவ். ஸோ என்னோடைய அட்டென்ஷனை அவன் பக்கம் கொண்டு வரத்துக்காக அவன் ரொம்பவும் ஆசைப்படுவான். அதே மாதிரி அதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிச்சிட்டான். உஸ்னே एक अच्छा उपाय खोज निकाला. वह मेरे पैर तक आकर सर से पर्दे पर चढ़ जाता और फिर उसी तेज़ी से उतरता. ஸோ கில்லு என்ன பண்ணும் பாருங்கள், மேரே பயர்கே தக் ஆக்கர். ஸோ கால் கிட்ட வரைக்கும் வந்து சர்சே, ஸோ ரொம்ப வேகமாக பர்தே பர் சடுஜாத்தா, அவங்க போட்டிருக்க அந்த கர்டன் வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபிர் உசி தேஜி, அதுக்கப்புறம் அதே ஃபாஸ்ட்டில் கீழேயும் இறங்கும். ஸோ பர்தா மீன்ஸ் அவங்க போட்டிருக்காங்களே அதை சொல்கிறாங்க. உஸ்கா யஹ் தௌர்னே கா க்ரம தப் தக் ஜல்தா தப் தக் மே உசே பக்கர்னே கே லியே நா உட்தி. ஸோ அவன் எத்தனை தடவை இந்த மாதிரி பண்ணுறானோ, அந்த கில்லு வந்து தௌர்னே காக்கிறமா, அதாவது இந்த ரன் பண்ணுறாலே மேலேயும் கீழும் ஏறி ஏறி வரான் இல்லையா, தப்பு தக்கு சல்தா ஜப்பு தக்கு. ஸோ அவன் எத்தனை தடவை பண்ணுறானோ அத்தனை வரைக்கும் அவனை பிடிக்கிறதுக்காக நான் எழுந்திருக்கவே மாட்டேன், அவன் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நானும் விட்டுருவேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. कभी मैं गिल्लू को पकड़कर एक लंबे लिफाफे में इस प्रकार रख देती कि उसके अगले 2 पंचों और सिर के अतिरिक्त सारा लघुघांत लिफाफे के भीतर बंद रहता. ஸோ அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், கில்லுக்கோ பக்கடுக்கர். ஸோ அந்த ஸ்குரியில் பிடிச்சி ஏக்கு லம்பே லிஃபாஃபே, லிஃபாஃபே மீன்ஸ் என்வெலப். ஸோ இங்கே மீன் பண்ணுறது ஒரு சின்ன கார்ட்போர்ட் மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கார்ட்போர்டு, லாங்காக இருக்கிற கார்ட்போர்டில் இஸ் பிரகார் ரக் தேத்தி, அவங்க எப்படி அதை வைப்பாங்கன்னு பாருங்கள். உஸ்கே அக்லே தோ பஞ்சோ, அதனுடைய முன்னாடி 2 கால்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அவர் சிற்கே அதிரிக்த் சாரா லகுகாந்த் லிஃபாஃபேக்கே பீத்தர் பந்த் ரஹ்தா. ஸோ 2 கால்களும் தலையும் மட்டும் வெளியில் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து அந்த லிஃபாஃபேக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க வச்சுடுவாங்க. இஸ் அத்புத்
स्थिति में कभी कभी घंटों मेज़ पर दीवार के सहारे खड़ा रहकर वह अपनी चमकीली आंखों से मेरा कार्यकलाप देख करता था. ஸோ அந்த மாதிரி அந்த ஆத்தர் பிடிச்சதை வச்ச உடனே இஸ் அத்புத் ஸ்திதினா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள வச்சதுக்கப்புறம் கபி கபி கண்டோம், ஸோ ரொம்ப நேரம் வரைக்கும் மேஜ் பர் திவார் கே சஹாரி, ஸோ மேஜையில் அந்த வால் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு அது என்ன பண்ணுமா, அப்படி சம்கீலி ஆங்கோசி அதனுடைய அந்த பிரைட்டான கண்கள் வச்சு மேரா காரியகலாப், ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத அது பார்த்துட்டே இருக்குமா. भूख लगने पर चिक चिक करके मानो वह मुझे सूचना देता. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் அதுக்கு பசி வந்துருச்சு அப்படின்னா சிக் சிக் அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்து மானோ வக முஜே சூச்சனா தேத்தா. சூச்சனா மீன்ஸ் அதுக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுது, எனக்கு பசிக்குது அப்படின்ற ஒரு மெசேஜையும் அது வந்து சிக் சிக் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவர் काजू या बिस्कुट मिल जाने पर उसी स्थिति में लिफाफे से बाहर वाले पंचों से पकड़कर उसे कुतरता. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அது வந்து அதுக்கு காஜு மீன்ஸ் கேஷ்யூ அது பிஸ்குட் அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸும் கொடுத்தேன்னா உசி ஸ்திதிமே லிஃபாஃபே சரி, அதாவது எப்படி உட்காந்துருக்கோம் அதே மாதிரியே அந்த லிஃபாஃபே மேலே உட்காந்து வெளியில் 2 கால்கள் இருக்கு இல்லையா, அந்த கால்களில் அந்த கேஷுவோ அந்த பிஸ்கெட்டையும் பிடிச்சிட்டு அது கடிக்குமா குத்தார்த்தா. फिर गिल्लू के जीवन का प्रथम बसंत आया. ஸோ இப்போ கில்லுவோடைய லைஃப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வசந்த காலம் வருது. நீம் चमेली की गंध मेरे कमरे में हौले हौले आने लगी. வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன் என்ன ஆகும்னா புதுசான இலைகள் வரும், அந்த செடி பூக்கள்லாம் பூத்து கொழுங்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீம் சமேலி, ஸோ நீமில் இருந்தும் சமேலி மீன்ஸ் ஜாஸ்மினில் இருந்தும் கி கந்த் அந்த ஸ்மெல் வந்து கமரேமே ஹவுலே மீன்ஸ் ஸ்லோலி. ஸோ ஆத்தரோட ரூமில் ரொம்ப ஸ்லோவாக அந்த வாசனை வந்து ரொம்ப ஹல்கேஸே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பாஹர் கி கில்ஹரியா கிடுக்கி கி ஜாலி கே பாஸ் ஆக்கர் சிக் சிக் கர்க்கே ना जाने क्या कहने लगे. ஸோ வெளியில் இருக்கிற மற்ற ஸ்குரில்ஸ் எல்லாம் கில்ஹரியாலாம் என்ன பண்ணுவோம்னா கிடுக்கி அந்த ஜன்னல் கிட்ட வந்து கிடுக்கிக்கு ஜாலி மீன்ஸ் அந்த கம்பி இருக்குல்ல ஜன்னலோட கம்பி கிட்ட வந்து சிக் சிக் அதே மாதிரி இவர் எப்படி சவுண்ட் கொடுப்பாரா, கில்லு எப்படி சவுண்ட் கொடுக்குமோ அதே மாதிரி அவங்களும் சவுண்ட் கொடுத்து நான் ஜானே கியா கஹனே லகி. ஸோ அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து அது பாஸ் பண்ணும். गिल्लू को झाली के पास बैठकर अपनेपन से बाहर झांकते देखकर मुझे लगा कि इसे मुक्त करना आवश्यक है. ஸோ அந்த சமயத்தில் கில்லு என்ன பண்ணும் அப்படின்னா கில்லுவும் அந்த ஜாலி அந்த கம்பிக்கு பக்கத்தில் உட்காந்து अपनेपन से बाहर, ஸோ அவன் எப்படி உட்காந்து பார்ப்பானோ அதே மாதிரி உட்காந்து பாஹர் சாங்தே தேக்கர், ஸோ வெளியில் வந்து பீப் பண்ணி எட்டி பார்த்துட்டே இருப்பானா. ஸோ அப்போ ஆத்தருக்கு என்ன தோணும் அப்படின்னா இசை முக்து கர்னா அவசியக். ஸோ இதையும் வந்து ஃப்ரீ பண்ணணும், ஏன்னா மற்ற கில்ஹரியாலாம் வெளியிலேருந்து கூப்பிடுறது இல்லையா. ஸோ இதை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆத்தருக்கும் தோணியிருக்கு. मैंने कीले निकालकर जाली का एक कोना खोल दिया और इस मार्ग से गिल्लू ने बाहर जाने पर सचमुच ही मुक्त ही सांस ली. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே மீன்ஸ் நெயில்ஸ் அந்த ஆணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆணியை எடுத்துகிட்டு ஜாலேக்கா ஏக் கோனே அந்த கம்பியினுடைய ஒரு கார்னரை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இஸ் மார்க் சே கில்லு நா பாஹர் ஜானே பர் சச்முச் ஹி முக்த் ஹி சான்ஸ் லி. ஸோ அந்த கேப் வழியாக கில்லு வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறான், சச்மச் உண்மையாகவே அவனுக்கு வந்து அந்த ஃப்ரீடமுடைய அந்த ஒரு ப்ரீத் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. இத்தனை छोटे जीव को घर में फले कुत्ते बिल्लियों से बचाना भी एक समस्या ही थी. கில்லு வந்து ரொம்ப ஒரு சோட்டே ஜீவ் ரொம்ப சின்ன ஒரு உருவமாக இருக்கிறதுனால வீட்டில் வளர்க்குற பலே குத்தே பில்லியும், ஸோ வீட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாய் பூனை எல்லாம் கூட வளர்க்குறாங்க. ஸோ அதில் இருந்து கில்லுவை சேவ் பண்ணுறதும் கூட ஒரு பெரிய ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருந்துச்சு. आवश्यक कागज पत्रों के कारण मेरे बाहर जाने पर कमरा बंद ही रहता है. ஸோ நம்மளுடைய ரைட்டருடைய காகஸ் பத்திரம் அதாவது முக்கியமான அவங்களோட பேப்பர்ஸ் அந்த பத்திரிக்கைலாம் இருக்கிற காரணத்தினால அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ரூமை வந்து பந்த் ஹி ரஹ்தா அவங்க வந்து பூட்டி தான் வச்சுருப்பாங்க. मेरे कॉलेज से लौटने पर जैसे ही कमरे खोला गया और मैंने भीतर पैर रखा वैसे ही गिल्लू अपने जाली के द्वार से भीतर आकर मेरे पैर से सिर और सिर से पैर तक दौड़ लगाने लगा. मेरे காலேஜ் से लौटने पर, ஸோ நான் காலேஜ்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ஜெய்சாஹி கமரே கோல்தே நான் எப்படி அந்த ரூம் எப்படி திறப்பேனோ அந்த சமயத்தில் மைனே பீத்தர் பேரக்கா நான் என்னோடய கால்களை உள்ளே வைக்கும்போது அதே சமயத்தில் கில்லுவும் அவனுடைய ஜாலிக்கே துவார் அவனுடைய அந்த கேப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அது வழியாக பீத்தர் ஆக்கர் மைனே பேர்ஸே மேரே பேர்ஸே சிர் அவர் சிர்ஸே பேர் தக்க, ஸோ என்னுடைய கால்களில் இருந்து தலை வரைக்கும் பின்னாடி திரும்பவும் என்னோடய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடி ஓடி வந்துட்டுருப்பான். தப் சே யஹ் நித்யகா கிரம हो गया. ஸோ இது வந்து நித்யகா கிரமம் அப்படின்னா இது ஒரு ரெகுலர் சீக்வன்ஸாகவே ஆகிடுச்சு. எப்போல்லாம் அவங்க காலேஜ் போய்ட்டு திரும்ப வராங்களோ இதே மாதிரி கில்லு பண்ணுறது ஒரு வழக்கமாகவே ஆகிடுச்சு. मेरे कमरे से बाहर जाने पर गिल्लू भी खिड़की की खुली झाली की राह बाहर चला जाता और दिन भर गिलहरियों के झुंड का नेता बना हर ढाल पर उछलता कूदता रहता और ठीक 4 बजे वह खिड़की से भीतर आकर अपने झूले में झूलने लगता.
ஸோ மேரி கமரே சே பாஹர் ஜானே பர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி இவங்க வெளியில் போகிறாங்க இல்லையா. ஸோ ஆத்தர் வீட்டிலேருந்து வெளியில் போன உடனே கில்லுவும் அதே மாதிரி அந்த கிடுக்கி குழி ஜாலிஸ், அந்த கிடுக்கியில் ஒரு ஓரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களே, ஸோ அந்த வழியாக வெளியில் போயிட்டு தின்னு பர் கில்ஹரியாங்கி ஜுண்ட் மீன்ஸ் க்ரௌடு. ஸோ அவங்களுடைய குரூப்பு, ஸ்குரிலோட குரூப்பில் நாள் முழுதும் நேதா பனா, ஸோ அவர் ஒரு லீடராகி அங்கே ஹர் டால் பர் உச்சல்தா கூத்தா. ஸோ ஒரு அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச்சஸ்லேயும் உச்சல்தா கூத்தா சொல்லி ஜம்ப் பண்ணி அழகாக விளையாடி அவர் டீக்கு 4 பஜே தவஹ். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக 4 மணிக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ஜன்னலில் இருக்கிற ஓட்ட வழியாக பீத்தர் ஆக்கர் அப்பனே ஜூலேமே, ஸோ அது வழியாக உள்ளே வந்து அவனுக்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்தளோட ஊஞ்சலில் உட்காந்து ஜூல்னே லகத்தா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிருவான். मुझे चौंकने की इच्छा उसमें ना जाने कब और कैसे उत्पन्न हो गई थी। कभी फूलदान के फूलों में चिपचा था, कभी पर्दे के चुन्नट में और कभी सोनजूही की पत्तियों में. முஜே சௌக்கன்னா கே இச்சா. ஸோ என்ன வந்து அவன் அஸ்டானிஷ் பண்ணணும், என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எப்போயுமே கில்லு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூல்தான் கே ஃபூலோமே, ஸோ அந்த ஃப்ளவர் வேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க ஃப்ளாஸ்க்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பர்தேக்கே சின்ன அவுட், அதாவது ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் அந்த ஒரு கார்னரில் அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சோன்ஜூஹிக்கு பற்றியும், சோன்ஜூஹி செடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த லீவ்ஸில் போய் ஒழிஞ்சிக்கும். இது எல்லாமே அது எதுக்கு பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஆத்தரை வந்து அஸ்டானிஷ் பண்ணுறதுக்காக. மேரே பாஸ் பகுத் சே பशु पक्षी हैं और उनका मुझसे लगाव भी कम नहीं है, परंतु उनमें से किसी को मेरा साथ मेरी थाली में खाने की हिम्मत हुई है, ऐसा मुझे स्मरण नहीं आता. ஸோ மேரே பாஸ், ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட நிறைய பशु பक्षी இருந்தது, நான் நிறைய வந்து வளர்ப்பு பிராணிகள் வச்சுருந்தேன். ஆனால் உன்கா முझे लगाव भी कम नहीं, ஸோ எல்லாத்துக்கூடையும் எனக்கு வந்து லகாவ் மீன்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ், எல்லாத்துக்கூடையும் எனக்கு நல்ல பிரியம் இருந்தது. ஆனால் உண்மை சே கிசி கோ மேரே சாத் மேரி தாலி மே கானி, அதாவது இந்த இத்தனை வளர்ப்பு பிராணிகளில் ஒருத்தர் கூட என்னோட பிளேட்டில், தாலி மீன்ஸ் பிளேட், ஸோ என்னோட பிளேட்டில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஹிம்மத், தைரியம் வந்து யாருக்கும் இருந்ததில்லை. ஏசா முஜே ஸ்மரன் நஹி ஆத்தா, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபகமும் இல்லை. ஸோ இந்த தைரியம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லுக்கு மட்டும்தான் இருக்குது. கில்லு இன்மே அப்வாத் தா, அப்வாத் மீன்ஸ் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இத்தனை பிராணிகளில் கில்லு வந்து ரொம்ப எக்ஸப்ஷன். மை ஜैसे ही खाने के कमरे में पहुंचती, वह खिड़की से निकलकर आंगन की दीवार बरामदे पार करके मेज़ पर पहुंच जाता और मेरी थाली में बैठ जाना चाहता. ஆத்தர் எப்போல்லாம் வந்து கானேக்கே கமரை, அதாவது சாப்பிட்றதுக்கான அந்த ரூமுக்கு போய் ரீச் ஆகுறாங்களோ, அப்போ கில்லு என்ன பண்ணோம் பாருங்கள், வகு கிடுக்கீசே நிக்கால்கார், ஸோ அந்த ஜன்னல்லேருந்து வெளியில் வந்து ஆங்கன் கி தீவார், ஆங்கன் மீன்ஸ் அந்த கோட்யார்டு சொல்லுவாங்களே, வராண்டா மாதிரி இருக்குல்ல, முற்றம், ஸோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து பராமத்தே பார்க்கறக்கே, வராண்டாவையும் கிராஸ் பண்ணி மேஸ் பர் பகுஞ்சாத்தா, ஸோ அவங்க எந்த அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல அந்த மேஜை கிட்ட வந்துடும். அவர் மாரி தாலியுமே பைட் ஜானா, அது இல்லாமல் என்னோடய பிளேட்லேயே வந்து உட்காரத்துக்கு அது விரும்பும். பட் கட்டினாயசே மைனே உசே தாலிக்கு பாஸ் பைட்னா சிக்காயா, ஸோ அது வந்து பிளேட்டில் வந்து உட்காரத்துக்கு விரும்பும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து அதுக்கு என்ன டீச் பண்ணேன்னா, தாலிக்கே பாஸ், பிளேட் பக்கத்தில் உட்காரத்துக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஜஹாம் பைட்டுக்கர் வகு மேரி தாலி மே சே ஏக் சாவல் உட்டாக்கர் படி சஃபாயி சே காத்தா ரகுதா. ஸோ அந்த இடத்துல உட்காந்து அது என்ன பண்ணோன்னா, என்னோட பிளேட்லேருந்து ஒரு அரிசியாக எடுத்து ரொம்ப க்ளீனாக அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. காஜு உஸ்கா பிரியா அத்தியாத்தா, ஸோ கேஷு வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு. அவர் கை தின் காஜு ना मिलने पर वह अन्य खाने की चीज़ें या तो लेना बंद कर देता या चूल्हे से नीचे फेंक देता था. ரொம்ப நாளுக்கு அதுக்கு காஜு கிடைக்கலன்னா அது என்ன பண்ணும் பாருங்கள், அந்நிய கானேக்கி சீஸே, ஸோ மற்ற சாப்பிட்ற பொருள்கள் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, கேஷு கிடைக்காம மற்ற பொருள்கள் ரொம்ப கொடுத்தாங்க அப்படின்னா, லேனா பந்து கருதேதா, ஸோ அதை வாங்குறதுல வந்து வாங்காமல் மறுத்துரும். அப்படி இல்லை என்ன பண்ணுவோன்னா, ஜூலேக்கு நீச்சே, ஸோ அதனுடைய அந்த ஜூலே இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து அதை த்ரோ பண்ணிடும், ஃபேங்க் தேதா தா. உசி பீச் முझे मोटार दुर्घटना में आहत होकर कुछ दिन अस्पताल में रहना पड़ा. ஸோ இதுக்கிடையில் கொஞ்ச நாளைக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், மோட்டார் துர்கட்னா மீன்ஸ் ஒரு கெட்ட இன்சிடென்ட். ஸோ இங்கே அவங்க மீன் பண்ணுறது ஒரு ஆக்சிடெண்ட்டை மீன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மோட்டார் ஆக்சிடெண்ட்டில் ஆஹத் ஹோக்கர், அதில் வந்து ஹர்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு இன்ஜூர் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து ஆத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. उन दिनों जब मेरे कमरे का दरवाज़ा खोला जाता, गिल्लू अपने झूले से उतरकर दौड़ता और फिर किसी दूसरे को देखकर उसी तेज़ी से अपने घोंसले में जा बैठता. ஸோ அந்த நாட்களில்
நாட்களில் அதாவது ஆத்தர் ஃபேமிலியில் இருக்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை திறந்து விடுறாங்க. மேரி கமरे का दरवाज़ा खोला जाता. கில்லு अपने झूले से उतरकर உடனே கில்லு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஜூலையிலேருந்து கீழே இறங்கி தௌடுத்தா அவர் ஃபிர் கிசி தூசரோं को देखकर ஸோ கீழே இறங்கி ஓடி போகும். அதுக்கப்புறம் வேறு ஒருத்தரை பார்த்ததுக்கப்புறம் உசி தேசி சே ஸோ எவ்வளோ வேகமாக அது இறங்கி வந்துச்சோ அதே வேகத்தில் போய் அதை திரும்ப அந்த நெஸ்ட்லேயே போய் உட்காந்துக்கும். ஸோ அது ஆத்தராக இருக்குமோ அப்படின்னு பார்க்கறதுக்காக அது ஓடி வந்திருக்கு. ஆத்தர் இல்லை அப்படின்னோடனே திரும்பவும் போய் அதோடைய கோண்ட்லேயே அது உட்காந்துருக்கு. சப்பூசே காஜு தே ஆத்தே ஸோ எல்லாருமே போய் அதுக்கு விருப்பமான உணவான அந்த காஜுவை கொடுத்து பார்க்குறாங்க. परंतु अस्पताल से लौटकर जब मैंने उसके झूले की सफाई की तो उसमें काजू भरे मिले. ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ஜப் मैंने उसके झूले की सफाई की ஸோ அதுக்கப்புறம் அவங்க போய் என்னுடைய ஜூலையை போய் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா அதில் நிறைய அந்த மற்றவங்க கொடுத்த அந்த காஜு எல்லாம் அங்கேயே தான் இருந்திருக்கு. அதை சாப்பிடல. जिनसे ज्ञात होता कि वह उन दिनों अपना प्रिय गद्या कितना कम खाता रहा. ஸோ அந்த நாட்கள் அதாவது ஆத்தர் இல்லாத அந்த நாட்களில் அதுக்கு பிடிச்சமான உணவாக இருந்திருந்தால் கூட அது வந்து அவ்வளோவா அதை சாப்பிடாம அந்த ஜூலை பக்கத்துலேயே அது வச்சுருந்துருக்கு. मेरी अस्वस्थता में वह तकिया पर सिरहानी बैठकर अपने नन्हे नन्हे पंचों से मेरे सिर और बालों को इतना हौले हौले सहलाता रहता कि उसका हटना एक परिचारिका के हटने के समान लगता. मेरे अस्वस्थ था अस्वस्थ में इल फीलिंग. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்னோட தக்கி என்னோட பில்லோ பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே நன்ஹே பஞ்சம் அவனுடைய அந்த சின்ன அந்த கிளாஸ்னால என்ன பண்ணுவான் அப்படின்னா மேரே சிர் அவர் பாலம் என்னோட தலையும் என்னோட முடியவும் இத்தனே ஹவுலே சஹலாத்தா என்னோட தலையை வந்து அப்படியே தடவி கொடுக்கும். அது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக தடவி கொடுக்கும். கி உஸ்கா ஹட்னா ஏக்கு பரிச்சாரிக்கா ஸோ அவன் அங்கேருந்து இல்லை அப்படின்னா அவன் அங்கேருந்து நீங்கி போயிட்டான் அப்படின்னா ஒரு சேவிக்கா எங்கேருந்து தள்ளி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். गर्मियों में जब मैं दोपहर में काम करती रहती तो गिल्लू ना बाहर जाता ना अपने झूले में बैठता. ஸோ சம்மர் சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா தோப்பர் மீன்ஸ் ஆஃப்டர்நூன் டைமில் ஸோ லேக்கக்கு எப்போ அவங்களோட வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்களா கில்லு என்ன பண்ணுவோன்னா வெளியில் போகாது அவங்க பக்கத்துலேயே அந்த ஜூலேவிலேயே உட்காந்துட்ருக்கோம். उसने मेरे निकट रहने के साथ गर्मी से बचने का एक सर्वथा नया उपाय खोज निकला था. ஸோ கில்லு என்ன பண்ணுறான் இந்த சூடில் இந்த சம்மர் சீசனில் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு உபாயம் தேடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரே நிக்கட் ரஹனேக்கே சாத் ஸோ என் பக்கத்துலேயே எப்பயுமே இருக்கிறதுனால இந்த சம்மர்லேருந்து அவன் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கான். वह मेरे पास रखी राही पर लेट जाता और इस प्रकार मीप भी रहता और ठंडक में भी रहता. ஸோ அவன் என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜக் இருக்கும் அந்த ஜக் பக்கத்துலேயே உட்காந்துக்குவான். லேட் ஜாத்தால் மீன்ஸ் லை டவுன். ஸோ ஆத்தர் பக்கத்தில் ஒரு ஜக் மாதிரி வச்சுருக்காங்க தண்ணிக்காக அது பக்கத்துலேயே உட்காந்துக்குவான். இஸ் பிரகார் ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சமீப் பி ரகுத்தா ஸோ ரொம்ப ஆத்தர் பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியும். அதே மாதிரி ठंडक में भी रहता ஸோ அந்த கூல்னஸ் அந்த ஜக்கில் இருக்க அந்த வாட்டர்னால அவனுக்கு கூல்னஸும் கிடைக்கும். गिलहरियों के जीवन की अवधि 2 वर्ष से अधिक नहीं होती. अतः गिल्लू की जीवन यात्रा का अंत आ ही गया. स्कुरिल्ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். जीवन की अवधि 2 वर्ष से अधिक नहीं होती. ஸோ 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்காது. अतः ஸோ அதே மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கில்லுக்கு ஜீவன் யாத்ரா का अंत आ ही गया. ஸோ நம்ம கில்லுவோடைய ஜீவன் யாத்திராவும் முடிய போகுது. दिन भर उसने ना कुछ खाया ना बाहर गया. ஸோ அந்த நாள் பார்த்தீங்கன்னா நாள் முழுக்க அவன் எதுவும் சாப்பிடவும் இல்லை வெளியிலையும் போகல. रात में अंत की यातना में भी वह अपने झूले से उतरकर मेरे बिस्तर पर आया और ठंडे पंचों से मेरी वही उंगली पकड़कर हाथ से चिपक गया जिसे उसने अपने बचपन की மரணாசன் ஸ்திதி மே பக்கடா தா. ஸோ ராத் மே அந்த் கி யாத்னா ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அந்த அந்த் கி யாத்னா மீன்ஸ் ஒரு வேதனை ஒரு டார்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த எண்டோட டார்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ சாக போகிற நேரத்தில் இருக்க அந்த யாத்தனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஜூலேஸே உத்தர்கர் ஸோ அவனோட அந்த ஸ்விங்லேருந்து இறங்கி மேரே பிஸ்தர் பர் ஆயா ஸோ என்னோட பெட்டு பக்கத்தில் வந்துட்டான். அவர் டண்டே பஞ்சோசே ஸோ அவனுடைய அந்த கோல்டு பாஸ் இருக்கு இல்லையா அந்த கிளாஸை வந்து மேரி வகி உங்களி பக்கட்கர் ஸோ என்னுடைய விரல்களை வந்து அவன் பிடிச்சிக்கிட்டான். ஹார்ட் சே சிப்பக் கயா ஸோ அதை வந்து அப்படியே கையை ஒட்டி பிடிச்சிக்கிறது. சிப்பக் கயா மீன்ஸ் கிளிங்கிங் ஸோ ஒட்டி பிடிச்சிக்கிட்டான். जिससे उसने अपने बचपन की मरणासन स्थिति को पकड़ा था. ஸோ அவனுடைய சின்ன வயசில் இதே மாதிரி அவன் இறக்குற தருவாயில் இருந்தது இல்லையா அப்போ வந்து ஆத்தர் தான் அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு அவனை காப்பாற்றினாங்க. அப்பையும் இதே மாதிரி தான் ஆத்தரோட விரல்களை அவன் பிடிச்சிக்கிட்டான். ஸோ அதே மாதிரி இப்பையும் அந்த கில்லு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரோட விரல்களை பிடிச்சிக்கிட்டான். पंजे इतना ठंडे हो रहे थे कि मैंने झाग कर हीटर जलाया और उसे उष्णता देने का प्रयत्न किया. ஸோ அவனுடைய இந்த கிளாஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சில் ஆகிட்டே இருந்தது. உடனே ஆத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீட்டர் ஜலாயா ஸோ அந்த ரூமுக்கு வந்து ஹீட்டர் போடுறாங்க. அவனுக்கு வந்து அந்த வார்ம் கொடுக்கணும் உஷ்ணத்தா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. परंतु प्रभाव की प्रथम किरण के स्पर्श के साथ ही वह किसी और जीवन में
भागने के लिए सो गया. ஆனால் பிரபாவ் மீன்ஸ் மார்னிங். ஸோ ஆனால் மார்னிங்கினுடைய அந்த ஃபஸ்ட்டு சன் ரேஸ் படுது இல்லையா, பிரதம் கிரண் கி ஸ்பர்ஷ், அந்த சன் ரேஸினுடைய ஃபஸ்ட்டு டச்சுக்கெல்லாம் கில்லு வந்து இல்லை. கில்லு வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஜாக்னே கேலியே சோகையா, வேறு ஒரு இடத்துல இழந்திருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் உறங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கில்லு இறந்து வேறு ஒரு ஜீவனுக்கு போய்கிட்டான் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. सोन जूही की लता के नीचे गिल्लू को समाधि हो गई है, इसलिए भी कि उसे वह लता सबसे अधिक प्रिय थी, इसलिए भी कि उस लघुघात का किसी वासंती दिन जूही के पिताब छोटे फूल में खिल जाने का विश्वास मुझे संतोष देता है. सोनजूही की लता के नीचे गिल्लू को समाधि दी गई है. ஸோ அந்த சோன்ஜூஹி செடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த புஷ்ஷு கீழேயே அவனுக்கு வந்து சமாதி பண்ணி அவனை அங்கே புதைச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா உசே வஹ லதா சப்சே அதிக பிரியத்தே. ஸோ ஆத்தர்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா அது அந்த லதா அந்த ஒரு புஷ் கிட்ட தான் போய் ஒளிஞ்சிக்கும் இல்லையா, ஸோ அந்த க்ரீப்பர் கிட்ட தான் போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ அதனால் அங்கேயே வந்து அவனுக்கு சமாதி பண்ணுறாங்க. இஸ்லியே பி, ஸோ வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ் லகு காத்துக்கா கிசி வாசந்தி தின்மே, ஸோ அந்த சின்ன பிராணி வந்து ஏதாவது ஒரு வசந்த காலத்தில் ஜூஹிக்கே பிதாபு மீன்ஸ் அந்த பீலே ரங், அந்த கோல்டன் கலர், எல்லோ கலரில் அந்த கோல்டன் கலராக இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாரோடைய அந்த கோல்டன் கலரில் சோட்டே ஃபூல்மே கில் ஜானே கா விஸ்வாஸ், அந்த பூவில் வந்து ஒரு ப்ளூமாக வரும், ஒரு பட்டாக வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஆத்தருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து அவனை இந்த செடிக்கு கீழே புதைச்சிருக்காங்க. சில்ட்ரன் மகாதேவி வர்மாவுடைய இந்த கில்லு ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸும் நீங்கள் படிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.